Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths 10th chapter ordinary differential equationsல exercise 10.7ல 8th sum பார்ப்போம் இந்த வீடியோல. Solve dy by dx plus y by 1 minus x into root x is equal to 1 minus root x. இது இப்போ எந்த ஃபார்மேட்ல இருக்கு நமக்கு dy by dx plus py is equal to q. இந்த ஃபார்மேட்ல இருக்கு இல்லையா? ஸோ இப்போ p ஓட வேல்யூ எழுதிக்குவோம். p is equal to coefficient of y. அப்போ y விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல நமக்கு இது. இப்போ 1 by 1 minus x into root x. And q is equal to 1 minus root x. ஓகேவா? இப்போ integrating factor கண்டுபிடிக்கணும் நம்ம. integrating factor first p dx கண்டுபிடிச்சுக்குவோம். is equal to p ஓட வேல்யூ 1 by 1 minus x into root x into dx. So, இதை integrate பண்ணணும். ஓகேவா? இதை integrate பண்ணணும்னா நம்ம இப்போ substitution methodல தான் பண்ண முடியும். So, let u is equal to நான் வந்து root x ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை differentiate பண்ணுங்க. du is equal to root x னா என்ன அர்த்தம்? x to the power 1 by 2. So, இதை differentiate பண்ணும்போது என்ன ஆகும்? 1 by 2 இங்க வரும். x to the power 1 minus 1 by 2. Sorry, n minus 1 இல்லையா? 1 by 2 minus 1. அப்போ 1 by 2 x to the power minus half ன்னு வரும். ஓகேவா? அப்போ இது என்ன ஆகும்? 1 by minus half னா கீழே ரூட்ல வந்துரும் இல்லையா? root x. 1 by 2 root x ன்னு வரும். So, இதை differentiate பண்ணும்போது நமக்கு 1 by 2 root x. So, எப்படின்னு புரியுதா உங்களுக்கு? 1 by 2 root x into dx. இப்போ நமக்கு இங்க பாருங்க dx by root x மட்டும்தான் இங்க தேவை. அதனால நான் வந்து dx by root x is equal to இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். 2 du. Substitute பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதை அங்க வந்து நம்ம substitute பண்ணலாம். Integration of p dx is equal to 1 by இதுக்கு பதிலா நான் வந்து 2 ன்னு போட்டுறேன். 2 du. அடுத்தது 1 minus x. root x க்கு பதிலா நம்ம போட்டுட்டோம். இந்த வேல்யூ போட்டுட்டோம். 1 minus x. இப்போ x வேணும்னா என்ன ஆகும்? u is equal to root x. அப்போ x வேணும்னா x is equal to u square. ஓகேவா? அப்போ போடும்போது 1 minus u square. இன்டகிரேஷன் பண்ணணும். ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு இது என்ன ஃபார்மில் இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் 1 by a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ dx. இந்த ஃபார்மில் இருக்கு. இது இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன வரும்னா 1 by 2a log of 1 plus a by 1 minus a plus c. So, இது ஃபார்முலா வரும் நமக்கு root of. ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னு இருக்கிற இடத்துல நமக்கு 1 இருக்குது, எக்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல u இருக்குது. ஸோ இதை அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 by 2a. அப்போ 1 by 2. இந்த 2 வெளியில் இருக்க போது நமக்கு மேலே ஒரு 2 இருக்கு இல்லையா? அது வெளியில் இருக்கும். இதுக்கு ஃபார்முலா வந்து 1 by 2aனா 2 into 1 2 தான் வந்துடும். log of 1 plus u by 1 minus u plus c. ஓகேவா? இப்போ இது என்ன ஆகும்? 2 2 கேன்சல் ஆகிடும் இல்லையா? நமக்கு இங்கே 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். இப்போ e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p dx. அப்போ e பவர் log of 1 plus u by 1 minus u. அதாவது uக்கு பதிலாக அதுக்கப்புறம் நம்ம root x ன்னு எழுதிடுவோம். root x தானே uன்னு எடுத்துருக்கோம். நம்ம uக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். plus c. So, e log cancel ஆயிடுச்சுன்னா
e power integration of p dx oda value 1 plus root x by 1 minus root x. Okay va? 1 plus root x and 1 minus root x. இப்போ integrating factor கண்டுபிடிச்சாச்சு. General solution கண்டுபிடி. General solution. General solution. Y e power integration of p dx is equal to integration of q into e power integration of p dx into dx plus c. So y into integrating factor என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 1 plus root x by 1 minus root x is equal to q ஓட value என்ன நமக்கு தெரியும் q is equal to 1 minus root x 1 minus root x இதோட value 1 plus root x by 1 minus root x into dx plus c. So in the 1 minus root x cancel ஆயிடும். இங்க 1 plus root x into dx plus c. So integrate பண்ணோம்னா என்ன வரும் 1 integrate பண்ணோம்னா x ன்னு கிடைச்சிடும். root x integrate பண்ணும்போது x to the power 3 by 2 by 3 by 2 இல்லையா இது x to the power 1 by 2 ன்னு வரும் 1 by 2 plus 1 ன்னு பண்ணோம்னா 3 by 2 ன்னு வரும் ஸோ அதையே கீழேயும் போடுறோம் இப்போ நம்ம plus c ஓகேவா இப்போ இது நம்ம வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணி போடுறது அப்படின்றத பார்க்கலாம் x into இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி கொண்டு வந்துக்கோங்க 2 by 3 x to the power 3 by 2 plus c. இது LCM பண்ணி போட்டாலும் போடலாம் இல்லை எப்படியே விட்டுட்டிங்கனாலும் ஓகே தான் y into 1 plus root x by 1 minus root x. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். இந்த x to the power 3 by 2 வந்து x into root x ன்னு எழுதிக்கலாம் x plus 2 by 3 x into root x இது power 1 இது power 1 by 2 இப்படியும் எழுதிக்கலாம் இதே ஃபைனல் ஆன்சரா வச்சுக்கோங்க y is equal to 1 plus root x by 1 minus root x அவ்வளவுதான் இதுக்கு மேலே எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ